பைரவி நியூ ப்ரோமோ. பைரவி ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறாங்க. என்னுடைய டியூட்டி வந்தா நான் நியாயமா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை தான் நான் இப்ப பண்ணேன், நான் ஏதோ தப்பு ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பைரவி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சஞ்சய் இருந்துட்டு பைரவி என் புருஷனை எப்படி வெளியே எடுக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அட்வொகேட் எல்லாம் வச்சு வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆறுமுகம் அந்த கோலத்தில் இருக்கிறத பார்த்து பைரவிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சஞ்சய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? நீ ஒரு ஆம்பளை தானே, இந்த அளவுக்கு அவனை பண்ணியிருக்க, அவனை இதை விட மோசமாகவும் பண்ணுவேன். ஏன்னா நான்லாம் அவனை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்பட போறது இல்லைன்றாங்க. நான் என் பைரவி கவலைப்படணுன்றாங்க. இங்க பாரு, நீ ஏதோ ஒரு வன்மத்துல தான் ஆறுமுகத்துக்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கன்றாங்க. அவன் அப்படி உன்னை என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையவே பங்கு போட்டுட்டான், என் வாழ்க்கையவே அழிச்சுட்டான், நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சேன், எல்லாம் பண்ணிட்டான் இப்படி அப்படின்னு கோவப்பட்டு இருக்காங்க. உடனே என்ன மனசுல ஏதோ நினைச்சிட்டு இருக்க, நான் எதுவும் வன்மத்துல வச்சு இப்படி எல்லாம் பண்ணல, அவன் மேல தப்பு இருக்கு, அதனால அந்த ஆக்ஷனை எடுத்தேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல எப்படியாச்சும் ஆறுமுகத்தை வெளியெடுக்கணும்னு சொல்லிட்டு பைரவி போராடிக்கிட்டு இருக்காங்க. மகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, எப்படியோ இப்பதான் நாசப்பட்ட ஒரு விஷயமே நிறைவேறிருக்கு, அதை நினைக்கும் போது மனசு அவ்வளவு சந்தோஷமா நிறைஞ்சு போயிருக்குன்றாங்க. இது நடக்காதான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எப்படியோ அந்த விஷயம் நடந்துருச்சுன்றாங்க. இனிதான் வைக்கிற இந்த அன்னபூரணி காப்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அணுவணுவா சாகணும், நான் பண்ற டார்ச்சர்ல சித்திரவாதப்பட்டு அந்த அளவுக்கு உடஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி மகா நினைக்கிறாங்க. இனி என்னெல்லாம் கஷ்டம் வரப்போது, அன்னபூரணி அதை எப்படி எல்லாம் பொறுத்துக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.